ஷாரிக் ஹசன். ஆக்டர் ரியாஸ் கான் மற்றும் ஆக்ட்ரஸ் உமா ரியாஸ் கான் இவங்களோட மகன் தான் இவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் அவருக்கு மேரேஜ் நடந்து முடிஞ்சது. போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் தான். இப்போ வந்து ஒரு ஹாப்பி நியூஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. எங்களோட நியூ சாப்டர் வந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு ஹாப்பியான நியூஸை அவங்க வந்து ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஹாப்பி நியூஸை வந்து ஒரு ஃபோட்டோஷூட் மூலிமா வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க எல்லா ஃபேன்ஸ்க்கும். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நம்மளோட வாழ்த்துக்களை மறக்காமல் இந்த ஜோடிக்கு தெரிவிச்சுக்கலாம். ஷாரிக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க பேர் மரியா ஜெனிஃபர். அவரோட ரொம்ப லாங் டேர்ம் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அவங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மரியா அவங்களோட முறைப்படி கிறிஸ்டின் முறைப்படியும் இவங்களோட முறைப்படியும் 2 முறைப்படியும் பார்த்திங்கன்னா மேரேஜ் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்களோட ஹால்டி செரிமனி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து வைரலாக இன்டர்நெட்டில் பேசப்பட்டுட்டு இருந்தது. ரொம்பவே சர்ப்ரைசிங்கான விஷயம் தான். ஏன்னா வந்து நிறைய இதில் அவங்க வந்து அஃபிஷியலாக எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. திடீர்னு தான் அவங்களோட வெட்டிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்தது. இப்போ வந்து இந்த ஹாப்பி நியூஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. மரியா ஜெனிஃபருக்கு இது வந்து செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் அவங்களோட குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து தான் குழந்தை மாதிரியே வந்து கேர் பண்ணுறது நிறைய இடத்துல வந்து ஜெனிஃபர் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதாவே இல்லை, பட் ஆனால் இவரோட லவ் வந்து அதை மாற்றிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா காதலிக்க ஆரம்பிச்சு இப்போ 2 பேரும் வந்து ஹாப்பியாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. உமா ரியாஸ் கானும் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கிறிஸ்மஸ் அப்போ கூட அவங்க ஜெனிஃபர் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்கிறதுக்காக அவங்க வீட்டில் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஷாப்பிங்லாம் ஜெனிஃபருக்காக ஸ்பெஷலாக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேரிங்காக இருந்துச்சு. இவர் வந்து பார்த்திங்கன்னா பென்சில் மூவியில் தான் வந்து ஃபஸ்ட் ஆக்ட் பண்ணார். அதுவும் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் தான் ஆக்ட் பண்ணார். 2016 வந்துச்சு. அதனை தொடர்ந்து அவருக்கு பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. பிக் பாஸ் சீசன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 2018 வந்து வந்திருந்தது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார். அப்புறம் ஷோஸ்ன்னு பார்த்திங்கன்னா பிக் பாஸ்லேயே இந்த ஜோடிகள்லாம் வச்சு ஷோ பண்ணியிருந்தாங்க. அனிதா சம்பத் கூட சேர்ந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். திரைப்படங்களையும் நடிச்சிருக்கார் நிறைய இதில். ஜிகிரி தோஸ்து இந்த மாதிரி படம் நடிச்சிருக்கார். நேற்று இந்த நேரம் இந்த மாதிரி சில மூவிஸ்லாமும் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவியில் கமிட் ஆகலை. அவங்க ஒய்ஃப் கூடயும் அந்த குழந்தை கூடயும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேபி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறத ரொம்ப ஹாப்பியாக வந்து ஷாரிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மறக்காம நம்மளோட வாழ்த்துக்களை இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிச்சிருங்க. ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.